அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாலியல் விஷயங்களில் கணவனும் மனைவியும் ஒருபோதும் செய்யக்கூடாத 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச உள்ளோம். இந்த 3 விஷயங்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான அறிவுரைகளாகும். பலர் இவற்றை கவனிக்காமல் விடுகின்றனர். ஆனால் நம் வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்களும் ஒருபோதும் நிகழக்கூடாது. ஒரு நியத் நோக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையை அருளி ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். முதல் விஷயம், கணவன் ஒருபோதும் மற்றொரு ஆணை பற்றி தன் மனைவியிடம் புகழ்ந்து பேசக்கூடாது. அவனது அழகு, உடலமைப்பு, நடை, உட்கார்ந்திருக்கும் விதம் போன்றவற்றை பற்றி ஒருபோதும் பேசக்கூடாது. உதாரணமாக, அவனது உடல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, அவனது தோற்றம் எவ்வளவு மனோகரமாக உள்ளது என்று சொல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் மனைவியும் மற்றொரு பெண்ணை பற்றி கணவனிடம் இவ்வாறு புகழ்ந்து பேசக்கூடாது. அவளுக்கு எவ்வளவு அழகு என்று சொல்வது ஆபத்தானது. இத்தகைய பேச்சுகள் மனதில் தேவையற்ற ஆசைகளை உருவாக்கலாம். எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், பாலியல் உறவுக்காக ஒருவர் மற்றவரை அழைத்தால் எந்த காரணமும் இல்லாமல் அந்த அழைப்பை நிராகரிக்க கூடாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விரும்பத்தக்க செயல் அல்ல என்று கற்றுத்தந்துள்ளார்கள். கணவன் அழைத்தால் மனைவி செல்ல வேண்டும், மனைவி அழைத்தால் கணவன் செல்ல வேண்டும். காரணமின்றி மௌனமாக இருக்கக்கூடாது. இது இருவருக்கும் பொருந்தும். மனைவிக்கும் கணவனுக்கும் பாலியல் ஆசைகள் இருக்கும். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் கணவர்கள் தங்கள் மனைவிகளின் ஆசைகளை கவனிக்க வேண்டும். ஆனால் ஹராமான நேரங்களில் பாலியல் உறவில் ஈடுபடக்கூடாது என்பதையும் கவனிக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள், ஒரு கணவன் பாலியல் உறவுக்காக மனைவியை அழைத்து மனைவி காரணமின்றி அதை நிராகரித்தால், அந்த இரவு கணவன் கோபத்துடன் தூங்கச் சென்றால், அந்த இரவு முழுவதும் மலக்குமார்கள், வானவர்கள் அந்த மனைவியை சபிப்பார்கள். பாலியல் உறவை அவ்வப்போது பராமரிக்க வேண்டும். இது குழந்தைகளை உருவாக்குவதற்கு மட்டுமல்ல, மனதை அமைதிப்படுத்தவும், மகிழ்ச்சியை அளிக்கவும், மன அழுத்தத்தை நீக்கவும் உதவுகிறது. மூன்றாவது விஷயம், கணவனும் மனைவியும் பாலியல் உறவுக்கு பிறகு அதை பற்றி நண்பர்களிடமோ மற்றவர்களிடமோ ஒருபோதும் பேசக்கூடாது. மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ அத்தகைய விஷயங்களை பகிரக்கூடாது. சிலர் நண்பர்களிடம் நேற்று இரவு எப்படி இருந்தது என்று கேட்பது உண்டு. இத்தகைய விஷயங்களை பேசுவது தவறு. அவற்றை மறைத்து வைக்க வேண்டும். அல்லாஹ் நம் தாம்பத்திய வாழ்க்கையை நல்ல முறையில் முன்னெடுத்துச் செல்ல உதவட்டும். ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். இந்த விஷயத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.